ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமாக கருதப்படுறது வியாழன் தான். குறைஞ்சது 1300 பூமியை ஒன்னா சேர்த்தா எந்த அளவு இருக்குமோ அவ்வளவு பெரியது தான் வியாழன் கிரகம். சமீபத்தில் நாசாவோட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழன் கிரகத்தை பத்தின சில வியப்பூட்டும் தகவல்களை நமக்கு அனுப்பியிருக்கு. அதுலயும் முக்கியமா சூரிய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களையும் உள்ள புயல்களை காட்டிலுமே மிகப்பெரிய புயலாக கருதப்படுற கிரேட் ரெட் ஸ்பாட் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பிரமிக்க வைக்கும் தகவல்களை நமக்கு அனுப்பியிருக்கு. ஸோ இதை பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். வியாழன் கிரகத்தை கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாயுக்களான ராட்சச கிரகம். இந்த கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வியாழன் கிரகத்தோட அளவு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1300 பூமி ஒன்னா சேர்த்த எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு பெரியது வியாழன் கிரகம்னு. ரெண்டாவது, பூமியில திடமான நிலப்பரப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி வியாழன் கிரகத்துல நிலப்பரப்பு கிடையாது. அது முழுவதுமாக வாயுக்களால் ஆன கிரகம். இந்த ரெண்டு காரணத்தினால இது கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையும் காந்த பூமியை காட்டிலும் மிக அதிகமா இருக்கும். டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்துக்கு முன்னாடியே மனிதனால் வியாழன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில்நுட்பம் வளர வளர மனிதனுக்கு வியாழன் கிரகம் பத்தின பல தகவல்கள் தெரிய வந்தது. அதுலயும் முக்கியமா நாசா 2011 விண்வெளிக்கு அனுப்பின ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் 2016 வியாழன் கிரகத்துக்கு போய் அதோட சுற்றுப்பாதையில வலம் வர ஆரம்பிச்சது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழன் கிரகம் பத்தின பிரமிக்கும் தகவல்களை நமக்கு அனுப்பிட்டு தான் இருக்கு. சூரிய குடும்பத்திலேயே மிக ஆழமான வளிமண்டலம் கொண்ட கிரகம் வியாழன் தான். இப்போ பூமியை ஒப்பிட்டு பார்த்தோம்னா பூமியோட வளிமண்டலம் பூமியோட நிலப்பரப்புல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் வரை வெவ்வேறு அடுக்குகளாக இருக்கும். இதே நம்ம வியாழன் கிரகத்தோட வளிமண்டலத்தை பார்த்தோம்னா அதோட அளவு கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வியாழன் கிரகத்தோட வளிமண்டலத்தில் அதிகபட்சம் ஹைட்ரஜனும் அதை அடுத்து ஹீலியமும் இருக்கு. இந்த கிரகத்தோட மேற்பரப்பை பார்த்தோம்னா கூட்டம் கூட்டமாக மேகங்கள் வெவ்வேறு திசையில் நகர்றதை நம்மளால பார்க்க முடியும். இந்த மேகங்கள் எல்லாம் அதிகபட்சம் அமோனியாவால் ஆனவை. இந்த மேகங்கள் பார்த்தீங்கன்னா மேற்பரப்புல சுமார் 50 கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த மேகங்கள் இருக்கும். இந்த அமோனியாவால் ஆன மேகங்களுக்கு கீழே ஒரு சன்னமான தண்ணீரால் ஆன மேகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மேகங்கள்ல பூமியை போலவே மின்னல்கள் உருவாவதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க உருவாகிற மின்னல் பூமியில் உருவாகிற மின்னலை காட்டிலுமே பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இந்த மேகங்களுக்கு கீழே இன்னும் ஆழமா போக போக அங்க காற்றின் அழுத்தமும் வெப்பமும் அதிகமாயிட்டே போகும். எந்த அளவு அதிகமாகும் பார்த்தீங்கன்னா பூமியோட கடல் மட்டத்தில் எந்த அளவு காற்றழுத்தம் இருக்குமோ அதை காட்டிலுமே 5000 மடங்கு காற்றழுத்தம் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிக காற்றழுத்த சூழ்நிலையில் ஹைட்ரஜன் என்ன ஆகுனா வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். இதை லிக்விட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் ஹைட்ரஜன் ஜூபிட்டரை முழுவதுமாக சூழ்ந்து ஒரு கடல் போலங்க காட்சியளிக்கும். அதாவது தண்ணீரால் ஆன கடல் அல்ல, லிக்விட் ஹைட்ரஜனால் சூழப்பட்ட ஒரு கடல். அந்த கடலுக்கு கீழே இன்னும் நம்ம ஆழமா போக போக அதோட அழுத்தம் மேலும் அதிகம். எப்படி பூமியில கடல் கடியில போக போக அந்த அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். எந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமாகும்னா பூமியோட கடல் பரப்புல காற்றழுத்தத்தை காட்டிலுமே பல லட்சம் மடங்கு அதிக அழுத்தம் அங்க ஏற்படுது. அந்த அதிக அழுத்தம் காரணமாக திரவ நிலையில் இருக்கும் ஹைட்ரஜன்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே நகர ஆரம்பிக்கும். அப்படி வெளியில நகரும் போது அது இன்னும் அதிக உலோக நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். அதாவது லிக்விட் ஹைட்ரஜன் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அது வேகமா நகர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்ஸ் வேகமா நகர்ந்தா என்ன ஆகும்? அதுதான் மின்சாரமா மாறும். அதனால இந்த அதிக அழுத்தம் ஜூபிட்டரோட மையத்துல அதிக ஆற்றல் கொண்ட மின்சாரத்தை உருவாக்குது. ஜூபிட்டருக்கு அதிக மின்காந்த சக்தி இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இந்த ஹைட்ரஜன் லிக்விட் மெட்டல் தான் வியாழன் கிரகத்தோட மையமா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இப்போ நம்ம பூமியில பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒரு மையம் இருக்கு, எர்த் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட நிலப்பரப்புல இருந்து எர்த் கோர் வரைக்கும் வெவ்வேறு அடுக்கள் இருக்கு. அதை நம்மளால குறிப்பிட்டு இந்த ஆழத்துல இந்த அடுக்கு முடிஞ்சு அடுத்த அடுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளால வெவ்வேறு லேயரை இந்த டிஸ்டன்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியும். ஆனா ஜூபிட்டர்ல அதோட மத்தியில் இருக்கிற கோருக்கும் வெளிப்புறத்திற்கும் உள்ள வெவ்வேறு அடுக்குகளை நம்மளால குறிப்பிட்டு இந்த தூரத்துல அடுத்த அடுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதற்கு காரணம் ஜூபிட்டர் மேல வாயு நிலையில ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கப்புறம்
வந்து திரவ நிலையில் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து லிக்விட் மெட்டலா மாறும் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாற்றம் வந்து கிராஜுவலா இருக்கும். அதே சமயம் ஜூபிட்டரோட மையம் லிக்விட் ஹைட்ரஜன் மெட்டலால் உருவான மையம் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு வந்து வெளிப்புறத்துல ஒரு தெளிவான எல்லை இருக்காது. அதை தான் ஃபஸி கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா 17ஆம் நூற்றாண்டு தொட்டு இப்ப வரைக்கும் மனிதனை ஜூபிட்டர்ல அதிகமா ஈர்த்த விஷயம் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது தான். அது வியாழன் கிரகத்தின் தென்பகுதியில் இருக்கும் ஒரு பிரம்மாண்ட புயல். இது மாதிரி இன்னும் வேறு பல புயல்கள் இருக்கு. ஆனா இந்த புயல் அதிகமா மனிதனை ஈர்த்ததுக்கு காரணம் இதோட சிவப்பு நிற தோற்றமும் இதனுடைய அளவும். இது மனிதனுக்கு தெரிந்து 17ஆம் நூற்றாண்டு தொட்டு இப்ப வரைக்கும் இருக்கிறதா வரலாறு சொல்லுது. இந்த புயல் பூமி கணக்கு பிரகாரம் 6 நாளைக்கு ஒரு முறைங்கிற விகிதத்துல ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. 1979ல வாயேஜர் விண்கலம் ஜூபிட்டர் கடந்து போகும்போது இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டை புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பி இருக்கு. அந்த புகைப்படத்துல இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் என்று அழைக்கப்படுற புயலோட அளவு பாத்தீங்கன்னா 23,300 கிலோமீட்டர் நீளமும் 13,000 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதா இருந்தது. ஆனா நாசா அனுப்பின ஜூனோ விண்கலம் 2015ல இதே கிரேட் ரெட் ஸ்பாட்டை புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பினப்போ இதோட அளவு 16,500 கிலோமீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் அகலமுமா குறைந்து காணப்பட்டது. அப்படி பார்த்தா இந்த புயலின் அளவு குறைந்து கொண்டு வருது. இருந்துமே இப்ப அந்த புயலின் அளவு பார்த்துட்டோம்னா நம்ம பூமியை உள்வாங்கும் அளவு பெரியதா இருக்கு. அக்டோபர் 2021ல ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் நமக்கு அனுப்பின தகவலை வச்சு இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்ட புயலின் ஆழம் 300 இருந்து 500 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி ஒரு புயல் பூமியோட நிலப்பரப்புல உருவாச்சுன்னா அது எந்த அளவு உயரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமியோட விண்வெளி சுற்றுப்பாதையில இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்களா, அது வரைக்கும் இந்த புயல் இருக்கும். அந்த அளவு பிரம்மாண்ட புயல் இது. பொதுவா பூமியில வந்து ஒரு புயல் உருவாச்சு அப்படின்னா வந்து அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படுற வேகமா நகரும் காற்று. இது வந்து நம்ம வளிமண்டலத்தோட மேற்பரப்புல இருக்கும். இதே மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வியாழன் கிரகத்துல இருக்குது. ஆனா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட வேகம் பாத்தீங்கன்னா மணிக்கு 350 கிலோமீட்டருக்கும் மேல இருக்கும். அதே சமயம் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஆழம், அதாவது அதோட வளிமண்டலத்தோட மேற்பரப்புல இருந்து எவ்வளவு ஆழத்துக்கு இந்த காற்றோட அடர்த்தி இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்ஸுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு அதிக அடர்த்தியும் மிக வேகமும் கொண்ட ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தான் இந்த பிரம்மாண்ட புயல் உருவாயிருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. அப்புறம் பூமியில பாத்தீங்கன்னா புயல் வந்து பொதுவா கடல் பகுதியில உருவாகும். அதுக்கப்புறம் அதே நகர்ந்து நிலப்பகுதியை எப்ப அது தொடுதோ அப்ப வந்து அந்த புயலோட ஆயுள் முடிஞ்சிடும். அதாவது அந்த புயல் வந்து அழிஞ்சிரும். ஆனா வியாழன் கிரகத்துல நிலப்பகுதி அப்படிங்கிறதே கிடையாது. அந்த காரணத்தினால இதுல ஒரு புயல் உருவாச்சுன்னா அந்த புயல் வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போகாது. இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் 17ஆம் நூற்றாண்டு தொன்று இப்ப வரைக்கும் அழியாம இருக்குதுன்னா அதற்கு காரணமும் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மேலும் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டோட தனித்துவமான சிவப்பு நிற தோற்றத்துக்கு அந்த காற்றில் இருக்கும் அமோனியாவும் அசிட்டைலீன் என்று அழைக்கப்படும் வேதிய பொருள் வந்து சூரியனிலிருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் கூட ரியாக்ட் ஆகிறதுனால அதுல இருந்து சிவப்பு நிறம் வெளிப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு கணிப்பா தான் இருக்குது. இன்னும் இது உறுதி செய்யப்படவில்லை. ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டோட ஆயுள் காலம் செப்டம்பர் 2025 வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்தது மாதிரி செப்டம்பர் 2025 வரைக்கும் இது வெற்றிகரமா செயல்பட்டால் மேலும் 40 முறை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வியாழன் கிரகத்தை சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும்போது வியாழன் கிரகத்தை பத்தி நமக்கு தெரியாத இன்னும் பல தகவல்கள் தெரிய வரும். முக்கியமா வியாழன் கிரகத்தோட வட துருவத்தில் இருக்கிற போலார் சைக்ளோன்ஸ் என்று அழைக்கப்படுற ஐங்கோண வடிவம் கொண்ட புயல்களை பத்தி நமக்கு தகவல்கள் கிடைக்கும். அப்புறம் வியாழன் கிரகத்தை சுற்றியுள்ள 4 கெலலியோ நிலவுகளை பத்தின தகவல்கள் நமக்கு தெரிய வரும். வியாழன் கிரகம் சூரிய குடும்பம் உருவான போது தோன்றிய முதல் கிரகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ இந்த வியாழன் கிரகத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட முன்னாடி பார்க்குறேன். Karthik signing off. Bye.